நாகச்சைத்தன்யாவோட அடுத்த மூவிக்கு அப்டேட் நேத்திக்கு விட்டாங்க. விருபாக்ஷா படம் எடுத்த கார்த்திக் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போறாரு. விருபாக்ஷா படம் பார்க்க சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் இருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மாயன் படத்துக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு நவம்பர் 29 படம் ரிலீஸ் ஆகும். விடுதலை 2 ஆடியோ லான்ச் நவம்பர் 26 நடக்க போகுது. அன்னைக்கே படத்துக்கான ட்ரெய்லரும் விட்டுருவாங்க. டிசம்பர் 20 படம் ரிலீஸ் ஆகும். ராம் சரணோட கேம் சேஞ்சர் தேர்ட் சிங்கிள் நவம்பர் 28 ரிலீஸ் ஆக போகுது. கல்கி பார்ட் 2க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கிறதா நியூஸ் இப்போ வந்திருக்கு. ஏற்கனவே பார்ட் 2க்கான 30% ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்களாம். மிச்சம் இருக்கிற போர்ஷனுக்கான ஷூட்டிங் தான் போகுது. ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். குட் பை டக்லி படத்துக்கான பல்கேரியா ஷூட்டிங் என்னையோட முடியும்னு நியூஸ் இப்போ வந்திருக்கு. அடுத்து படத்தோட ஒரு சில டேஸ்க்கான ஷூட்டிங் ஹைதராபாத்ல போகும். அதோட படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் முடியுது. படம் இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் போது படம் பத்தி இன்னொரு நியூஸ் இப்போ வந்திருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னன்னா குட் பை டக்லி மூவிக்கு மியூசிக் பண்றது யாருன்னா டிஎஸ்பி தான். இப்ப அவரை மூவில இருந்து தூக்கிட்டாங்க. இப்ப அவருக்கு பதில் அனிருத், ஜிவி பிரகாஷ், தமன்னு இதுல யாராச்சும் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதுல எனக்கு என்ன டவுட்னா படத்துக்கான ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே மூவிக்கான சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணி வாங்கிடுவாங்க. ஏன்னா அப்பதான் ஷூட்டிங் போக முடியும். இந்த மூவிக்கு அப்படிதான் பண்ணாங்க. படம் வேற பொங்கலுக்கு வருதுங்கிறாங்க. அப்புறம் இப்ப எப்படி மியூசிக் டைரக்டரை மாத்த முடியும்? மேபி பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மட்டும் வேற மியூசிக் டைரக்டரை போட போறாங்களான்னு தெரியல. அது இனிமே அப்டேட் வந்தா தான் தெரியும். என்ன ஆகுதுன்னு பாப்போம். வீரதீர சூரன் படத்துக்கான ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. நான் நிறைய முறை இதை பத்தி சொல்லியிருக்கேன். படம் பொங்கலுக்கு வரதான் வாய்ப்பு அதிகம். கர்ணா படம் இப்ப டிராப் பண்ணா சூர்யா 45 முடிச்சுட்டு சூர்யா அடுத்து வாடிவாசல் படம் தான் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ரோலக்ஸ் எடுக்க டைம் ஆகும். வேற என்ன படம் பண்ணுவாருன்னு கேட்டிருக்காரு. அடுத்து லைனப்ல உள்ள மூவிஸ் தான் பண்ணணும்னு இல்ல. இப்ப ஆர்ஜே பாலாஜி படம் லைனப்ல இருந்துச்சா என்ன டக்குன்னு தானே உள்ள வந்துச்சு. அதே மாதிரி வேற படங்கள் வரும். ஜீவா மூவிக்கான அப்டேட் கேட்டிருக்காரு. அப்டேட் கிடைச்சதான் நண்பா நான் சொல்ல முடியும். அப்டேட் விட மாட்டாங்க, நான் என்ன பண்றது? அப்டேட் வந்தா கண்டிப்பா நான் சொல்றேன். கான் படத்தை திரும்ப ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? 7G ரெயின்போ காலனி 2 என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கான ஷூட்டிங் போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு அப்டேட் அவங்க கொடுக்கவே இல்ல. அது ஏங்கிறதும் தெரியல. கான் படம் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இல்ல. சொர்க்கவாசல் ட்ரெய்லர் ஃபர்ஸ்டா இருக்கு. ஆனா மூவி ஸ்லோவா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படிதான் இருக்குமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா ட்ரெய்லர் வச்சு ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. படம் வந்தோன்னு தான் பார்க்கணும். புஷ்பா 2 புக்கிங்ஸ் பத்தி கேட்டிருக்காரு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றேன். குட் பை டக்லி மூவிக்கான ப்ரமோஷன் லேட்டா தான் ஸ்டார்ட் ஆகுமா? அண்ட் இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி இருக்குமான்னு கேட்டிருக்காரு. ஃபேமிலியோட பாக்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டபுள் மீனிங் டைலாக் உள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் குட் பை டக்லியோட ப்ரமோஷன் வந்து அவங்க ரிலீஸ்க்கு ஏத்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. படம் பொங்கலுக்கு வந்தா சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிடும். படம் லேட்டா வந்தா ப்ரமோஷன் லேட் ஆகும். மன்மதன் 2 எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. எடுக்க போறத நியூஸ் கூட வந்துச்சு. ஆனா இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. ரஜினி பர்த்டேக்கு கூலில இருந்து என்ன அப்டேட் வரும்னு கேட்டிருக்காரு. போஸ்டர் எல்லாம் கிளிம்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கங்கோ படம் ஃபைனலா எவ்வளவு வசூல் பண்ணணும்னு கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வசூல் எல்லாம் பார்த்துட்டு இந்த வசூல் இப்படியே டிராப் ஆகாம போச்சுன்னா ஒரு 350 கோடி கிட்ட வரும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து வசூல் ரொம்ப டிராப் ஆயிட்டு. அதனால ட்ராக் ரிப்போர்ட் படி ஒரு 110 கோடி போனாலே பெரிய விஷயம். அப்படிதான் ட்ராக் சைடு சொல்றாங்க. அபிஷியல் ரிப்போர்ட் 127 கோடி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வசூல சொல்லல. கங்குவா மூவிக்கான இப்போதைக்கு வசூல கேட்டிருக்காரு. 98 கோடி ரேஞ்சில தான் இன்னும் இருக்கு ட்ராக் ரிப்போர்ட் படி. கர்ணா படம் என்னாச்சு? நான் 3 டேஸா கேக்குறேன்னு சொல்றாரு. 3 டேஸா கேக்குறீங்க. ஆனா நேத்திக்கு வீடியோ பாத்தீங்களா? நேத்திக்கு வீடியோ தெளிவா பாருங்க. கர்ணா படம் பத்தி தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல அப்டேட் வந்தாதான் உங்க கமெண்ட்டையும் சேர்த்து தான் நேத்தி சொல்லியிருக்கேன். புஷ்பா 2 8 வாரத்துக்கு அப்புறம் தான் OTTல வருமானு கேட்டிருக்காரு. ஆமா கரெக்ட் தான். ஆர்யாவுக்கு மிஸ்டர் எக்ஸ் படத்துக்கு அப்புறம் அடுத்த படம் அனௌன்ஸ் பண்ணல. சார்பாட்டா 2 இருக்கு. ஆனா அது இப்போதைக்கு அவங்க எடுக்கல. பெரிய வசூல் பண்ண மூவிஸ் எல்லாம் இருக்குல்ல, பாகுபலி, KGF 2 மாதிரி இதை மத்த லாங்குவேஜுக்கு ரீமேக் பண்ணா என்னன்னு கேட்டிருக்காரு. ஆல்ரெடி எல்லா லாங்குவேஜுக்கும் டப் ஆகி போயிருக்கு. அப்புறம் எப்படி ரீமேக் பண்ணுவாங்க? இப்ப பாகுபலி படம் தெலுங்கு படம் தமிழ்ல டப் ஆகி வந்திருக்கு. அதை தமிழ்ல திரும்ப ரீமேக் பண்ணா பாப்பீங்களா? அப்படி எடுத்தா படம் ஃபிளாப் தான் ஆகும். ஜெய்ஹனுமான் மூவிக்கான ஷூட்டிங் முடிஞ்சுதான்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் என்ன இருக்கு? சந்தானமோட அடுத்த மூவி பத்தி கேட்டிருக்காரு. DD ரிட்டர்ன்ஸ் 3 தான். பிளாக் மாவீரன் மூவிலாம் ஹிட் ஆஃப் ஃபிளாப் கேக்குறீங்க. பிளாக் நல்ல மூவி தான். ரிவ்யூ நல்லா வந்துச்சு. ஆனா வசூல் அந்த அளவுக்கு பண்ணலன்னு சொல்றாங்க. மாவீரன் ஹிட். சுகுமாரோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. புஷ்பா 2 தான். வேற ராம் சரண் கூட ஒரு படம் ஒண்ணு பண்ண போறதா டாக்ஸ் போச்சு. வேற படம் ஒண்ணும் இல்ல. விஜய் ஆண்டனி படம் பத்தி வசூல் இவரு கேட்டுட்டு இருக்காரு. பிச்சைக்காரன் 2 இந்த 2 படங்களை தவிர விஜய் ஆண்டனியோட மூவிஸ்க்கு வசூல் ரிப்போர்ட் இல்ல. எனிமி, காந்தாரா, பிளட்டி பேக்கரோட வசூல கேட்டிருக்காரு. பிளட்டி பேக்கருக்கு வசூல் ரிப்போர்ட் இல்ல. படம் ஃபிளாப். மத்த 2 படங்களுக்கும் செக் பண்ணி நான் ஸ்கிரீன்ல போடுறேன். நிறங்கள் 3 படத்துக்கான ரிவ்யூ கேட்டிருக்காரு. ரொம்ப சுமாரான மூவி தான் இது. நான் எல்லா படத்தையும் பார்த்துட்டேன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் ராயன். இது என்னைக்கான ஃப்ரேம்? இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.